வெல்கம் பேக் டிஜிட்டல் இசடெக் சப்ஸ்கிரைபர் அண்ட் யூடியூப் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆம்ப்ளிஃபையருடைய ஃப்ரண்ட் லுக் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர். நம்ம இதை வந்து ரிமோட் கிட்ட யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்கோடர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதுலேயே நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையர் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் வந்து சப்புக்காக தனியாக ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி கொடுக்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம அதை வந்து கனெக்ஷன் பண்ணலை, பட் ஆனால் ஃப்ரீக்வன்சி எடுத்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட் பேனல் கஸ்டமைசேஷன் பண்ணி கேட்டார். அவருடைய நேம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இதில் பார்த்தீங்கன்னா அவருக்காக நம்ம வந்து அவருடைய நேம் அவர் கேட்ட மாதிரி ஹலோ எம்எஸ் வேல் அப்படின்னு நம்ம போட்டு டிஸ்பிளே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், நேம் வர மாதிரி. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரிமோட்டோடைய டிஸ்பிளே. இதில் வந்து ஒரு வியூ மீட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். யூஎஸ்பிக்கான ஸ்லாட்டை வந்து நம்ம தனியாக எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் அவ்வளோதான். வாங்க நம்ம இன்டீரியரில் என்ன போர்ட்ஸ்லாம் பயன்படுத்திருக்கோம், எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்றதை பார்ப்போம். ஆம்போட ஓவரால் இன்டீரியர் வியூ நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் சப்ளை என்ன பயன்படுத்தியிருக்கோன்றதை பார்ப்போம். இந்த ஆம்புக்காக பார்த்திங்கன்னா நம்ம லைக் பவரில் 10 ஆம்பியரில் 18018 பயன்படுத்தியிருக்கோம். அதில் இன்னொரு டேப் பார்த்திங்கன்னா 2 ஆம்பியரில் 12012. அதுலேயும் இன்னொரு டேப் பார்த்திங்கன்னா 2 ஆம்பியரில் 012. இந்த மாதிரி ஒரு ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு ரெக்டிஃபையர் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா 3510 ஒரு டயோடு போட்டிருக்கோம். அதில் வந்து கப்பாசிட்டர் சாம்வால் 10,050 வோல்ட்டில் 2 கப்பாசிட்டர் பயன்படுத்தியிருக்கோம். 12012 ரெக்டிஃபையர் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா 1 ஆம்ஸ் டயோடு 2 பயன்படுத்தி 2225 வோல்ட் ஒரு கப்பாசிட்டரும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 7812 ரெகுலேட்டர் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம இந்த ரெகுலேட்டர் பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பவர் ஆம்ப் போர்டுன்னு பார்த்தோம்னா இன்ஃபினிட்டியில் 2050 5 சேனலுக்கும் 2 டிரான்சிஸ்டர் சப்வூஃபருக்காகவும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இதில் ரிமோட் கிட்டுன்னு பார்த்தோம்னா அல்ட்ரா டிஜிட்டலோட வெர்ஷன் 2.2 ரிமோட் கிட்டு தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறது. இதில் ஒரு பக் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் கிட்டுக்காகவும், இன்னொரு பக் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம FT003 டிகோடருக்காகவும் பயன்படுத்தியிருக்கோம். ஆம்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஆனால் இதனுடைய ஆடியோ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தோம்னா நம்ம இந்த சோனி ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கருக்கு வரக்கூடிய ஸ்பீக்கருக்காக வேண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து சோனியில் வந்து இன்பில்டு டிவிடியோட ஹோம் தியேட்டர் மாதிரி வாங்கியிருக்காரு முன்னாடி. அது ஃபால்ட் ஆகிடுச்சு, அதை சர்வீஸ் பண்ண முடியல. அந்த ஸ்பீக்கர்லாம் எங்கிட்ட நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி 5 ஸ்பீக்கரும் ஒரு சப்வூஃபரும் இருக்குது. அதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருக்காக நம்ம இந்த மாதிரி மெத்தடில் ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸு ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதுக்கு ஆம்ப்ளிஃபையர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையருடைய ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன வீடியோவை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கேட்டு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேன்கூடு போன்றது அதை நெருப்பை கொட்டலாமா? நாம் ராமபிரான் சபைக்கு செல்வோம். தப்பா சரியா என்று அவரே தீர்ப்பு கூறுவார்வா? அடச்சி, அந்த ராமரா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு வீடியோ 5.1 இன்புட் டிவிடியில் வந்து இன்புட் கொடுத்துருக்கேன் இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு. இதை வந்து நம்ம இப்போ ஆப்டிக்கல் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்த்தாலே தெரியும். ஆப்டிக்கல் அப்படின்றது இப்போ நம்ம லைன் கொடுத்து ஆம்ப்ளிஃபையரில் இன்புட் கொடுத்து நம்ம இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூவி 5.1 போயிட்டுருக்கு. நான் வந்து இப்போ அதனுடைய ஆடியோ கிளிப்பு ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். அது ஒரு குடிகாரனின் புலம்பல்கள். அவனை நம்பாதீர்கள், பொருட்படுத்தாதீர்கள். நீங்கள் துருவி துருவி கேட்டதா?
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு சேனலுக்கான இந்த 5.1 ட்ராக் வந்து நமக்கு தனித்தனியாக வந்து ஆடியோ பிரிஞ்சு வருது. அது ரொம்ப நல்லாவே நம்மளால் இங்கே ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் தேவைப்பட்டா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக வீடியோஸ் போட முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் லோடு கொஞ்சம் நிறைய, அதனால் நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்ததில் வீடியோ இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து நம்ம வந்து FT003 டீகோடர் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த FT003 டீகோடர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டால்பி டிடிஎஸ் கண்டென்ட்டை வந்து இன்புட்டாக நீங்கள் டிஜிட்டல் இன்புட்டாக கொடுக்கும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு டீகோட் பண்ணுமே தவிர, நீங்கள் ஒரு ஸ்டீரியோ இன்புட்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது பிசிஎம்மாக டீகோட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு 5.1 வந்து ட்ராக்காக பிரிஞ்சு வரும். பட் அதுவே பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருக்காது. நார்மலாக எல்லாம் 5.1, அதாவது 5 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் நார்மலாக ஒரே மாதிரி எல்லாம் ஒட்டுக்காக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்புட்டு கொடுக்கும்போதே டால்பி டிஜிட்டல் சோர்ஸ் இருக்கிற மாதிரியான டிஜிட்டல் இன்புட்டு கொடுத்திங்கன்னா இது அனலாக நம்மளுக்கு டீகோட் பண்ணி தரும். அதை நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி தனித்தனியாக உங்களுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்டரில் தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து டீகோட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணோம், எனேபிள் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோமே தவிர, ஒரிஜினலாக இதில் டால்பி டிடிஎஸ் இருக்குன்னா அப்படிலாம் கிடையாது. இது நார்மலாக உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் சோர்ஸு கொடுத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் தான். ஸோ அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நார்மலாக நீங்கள் ஒரு டிவிடி வச்சுருக்கீங்க, அதுலேருந்து ஒரு 5.1 அவுட்புட் வருது, அது ஒரு அனலாக் ஆம்ப்ளிஃபையரில் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அனலாக் அவுட்புட்டை 5 + 1 6 RCA பின் எடுத்து வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5.1 அவுட்புட் கிடைக்குமோ, அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் இன்புட்டு கொடுத்து அதை அனலாக் அவுட்புட்டாக மாற்றி நம்ம இதில் வந்து டீகோட் பண்ணி இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து 5.1 ட்ராக்கில் ஒர்க் ஆக வைக்கிறதே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் தேவைப்பட்ட நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதுபோல் வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.